சரி, ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இஎஸ்எக்ஸ்ஐ வந்து எப்படியெல்லாம் நம்ம லாகின் பண்ணலாம்? 3 டைப்ஸ் ஆஃப் வேல வந்து நம்ம லாகின் பண்ணலாம் இஎஸ்எக்ஸ்ஐ. சப்போஸ் இஎஸ்எக்ஸ்ஐ வந்து பிரச்சனையா இருக்கு, ஏதோ ஹேங் ஆயிடுச்சோ, இல்லை சம்திங் ஏதோ ப்ராப்ளம், நம்ம எந்த வழியெல்லாம் லாகின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஐ ஹோஸ்ட் யூஐ மூலயமா எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ யா ஸ்ரீ கரெக்ட்டுங்களா ஷேர் பண்றது ஸ்க்ரீன்? யா ஸ்ரீ, நீங்க யா இஎஸ்எக்ஸ்ஐ லாகின் பண்ணுங்க. ஓகே, யா இதுதான் வேணும், ஹோஸ்ட் யூஐ. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வே நம்ம வந்து லாகின் பண்றதுக்கு. ஒன்று வந்து ஹோஸ்ட் யூஐ மூலியமா பண்றது. இந்த டேப் தான் ஹோஸ்ட் யூஐ சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சர்வர், ஏதாச்சும் பிரச்சனையா, நெட்ஒர்க்ல எதனா ப்ராப்ளமா, ஸ்டோரேஜ்ல எதனா ப்ராப்ளமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் ரிமோட் போர்டு மூலியமா கனெக்ட் பண்ணலாம். ரிமோட் போர்டு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தேரி கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெல் ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்க, டெல் சர்வர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி ரேக் மூலியமா லாகின் பண்ணலாம். இல்ல ஹெச்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐஎல்ஓ மூலியமா லாகின் பண்ணலாம். ஸோ இதை லாகின் பண்ற பேரு தான் வந்து ரிமோட் போர்டு சொல்லுவாங்க. அந்த ஐடி ரேக் பேரு ஐஎல்ஓ அப்படின்றது ரிமோட் போர்டுடைய நேம். ஸோ அது மூலியமாவும் நம்ம செக் பண்ணலாம், ஓப்பன் லாகின் பண்ணி சர்வர் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, புட்டி மூலியமா. இந்த சர்வரை டைரக்டா நம்ம வந்து புட்டின்னு ஒரு இது டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து கூட நம்ம 22 SSH மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் என்ன பிரச்சனை அந்த சர்வருக்கு, இல்லை ஏதாச்சும் பார்க்கணுமா, நெட்ஒர்க் டவுன்ல இருக்கா செக் பண்ணணுமா, ஸ்விட்ச் எதனா டவுன்ல இருக்கா செக் பண்ணணுமா, எல்லாமே இந்த 3 டைப் ஆஃப் வேல நம்ம பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோஸ்ட் யூஐ. ஹோஸ்ட் யூஐல என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம், நம்ம டே டு டே லைவ் லைக் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் டே டு டே ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனை வந்தால் என்னெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஹோஸ்ட் யூஐ. ஓகே, ஸோ எனக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்றீங்களா ஸ்ரீ? நான் கண்ட்ரோல் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே. உங்களால கண்ட்ரோல் கொடுக்க முடியுதான்னு பாருங்க. என்னால ரெக்வெஸ்ட் பண்ண முடியல. இல்ல பண்ண முடியாது அர்ச்சனா. ஏன்னா நீங்க வந்து வெப்ல இருந்து லாகின் பண்ண முடியாது. நீங்க ஆப்ல இருந்து லாகின் பண்ணா தான் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்படியே வந்துட்டு டைரக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃபைன். ஓகே ஓகே, அந்த பேஜ் ஹோஸ்ட் யூஐ பேஜுக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஹோஸ்ட் யூஐ. இது எப்படி லாகின் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஒரு சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் இதை ஆக்சஸ் பண்ணுவோம் HTTPS போட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, இது மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணணும். யா, இது மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணணும். இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி ரூட் பாஸ்வேர்டு மூலியமா தான், ரூட் கிரெடென்ஷியல் மூலியமா தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து டொமைன்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சில கம்பெனி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஏதாச்சும் பிரச்சனை எதனா பார்க்கணும் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு எல்லாமே வந்து ரூட்ல பண்ணா ரொம்ப பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ரூட்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன இருக்கு அப்படின்னா ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் இந்த பேஜ்ல இந்த விண்டோல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, மேனேஜ் வித் விசென்டர், கிரியேட் ரெஜிஸ்டர் விஎம். ஸோ நீங்க என்னெல்லாம் விசென்டர்ல பாக்குறீங்களோ உங்களால இங்கேயும் பண்ண முடியும். இப்ப சில இது என்ன பண்ணுவாங்க, சில கம்பெனில விசென்டர்ல ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சர்வர் வாங்கி வச்சிருப்பாங்க, ஸ்டாண்ட் அலோனா ஒரு டெல் சர்வரோ ஒன்னு வாங்கி வச்சிருப்பாங்க, விசென்டர்ல ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. விசென்டர்ல கனெக்ட் பண்ணா மட்டும் தானே நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணல, அது கனெக்ட் பண்ணல விசென்டர்ல அப்படின்னா நம்ம இந்த ஹோஸ்ட் யூஐ மூலியமாவும் நம்ம சில ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மேனேஜ் வித் விசென்டர், இது பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க விசென்டர்ல எந்த விசென்டர்ல ஆட் பண்ணிருக்கோ அதை போய் மேனேஜ் பண்ணிக்கிறது தான். கிரியேட் ரெஜிஸ்டர் விஎம், யா இட் வில் அந்த விசென்டருக்கு அந்த பேஜுக்கு போகும். ஸோ இப்போ வந்து கிரியேட் ரெஜிஸ்டர் விஎம் இது நீங்க வந்து விசென்டர்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு.
விஎம் எப்படி கிரியேட் பண்ற அந்த ஆப்ஷன் கேட்டகரி இருக்கு. நியூ விஎம் கிரியேஷன், ரெஜிஸ்டர் பண்ணுவோம், அன்ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த ஹோஸ்ட் யூஐலையும் நம்மளால பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, vCenterல நம்ம ஒரு ESXi கனெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த ESXi ஹோஸ்ட்லயே ஒரு விஎம் கிரியேட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் இது வந்து நியூ வர்ச்சுவல் மெஷின் அந்த ஜஸ்ட் விண்டோ. நெக்ஸ்ட் ஷட் டவுன். நம்ம vCenter மூலியமா ஷட் டவுன் பண்ணலாம். இப்போ ஹெச்பி சர்வரா இருந்தா ILO ரிமோட் போர்டு மூலியமா சர்வர் ஷட் டவுன் பண்ணலாம், இல்ல புட்டி மூலியமா ஷட் டவுன் பண்ணலாம். ஸோ சேம் இதே ஆப்ஷன் இங்கேயும் இருக்கு. ரீபூட்டும் அதே மாதிரி தான். இந்த பவர் ஆப்ஷன் எல்லாமே vCenter மூலியமாவும் பண்ணலாம். பிளஸ் ரிமோட் போர்டுன்னு நான் சொன்னாலே அது ஹார்ட்வேர். ஓகே, அது என்ன ஹார்ட்வேர் வேணாலும் இருக்கலாம், ஹெச்பியா இருக்கலாம், டெல்லா இருக்கலாம், ஐபிஎம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிமோட் போர்டு மூலியமாவும் பவர் ஆப்ஷன் பண்ணலாம். லைக் ரீபூட், ஷட் டவுன், ரீசெட், வாட் எவர், இல்ல பவர் ஆஃப் பண்றது எதுனாலும் இந்த எல்லா ஆப்ஷன் மூலியமாவும் நம்மளால பண்ண முடியும். இது ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பட்டன். இதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க ஸ்ரீ. ஓகே, ஸோ ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் நீங்க vCenterல என்ன இருக்கோ அப்படி இங்க இருக்கும். vCenter போயிடுங்க ஒரு நிமிஷம், அதுவும் காமிச்சிட்டு வந்துருங்க. ESXi 110 தான் இப்ப அக்சசபிளா இருக்கு இல்லையா? ஆமா. ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்க இங்க மேல இருக்கு பாருங்க, 110க்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கு பாருங்க மேல. ரைட்ல பாருங்க, உங்களுடைய ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் நம்ம என்ன அங்க சர்வீசஸ், ஸ்டோரேஜ், கனெக்ஷன்ஸ், பவர் ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல vCenter ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அஃப்கோர்ஸ் இது vCenter, அதனால அதோடைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஒரு ESXi நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் நம்மள ஹோஸ்ட் யூஐல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கோ பேக் டு ஹோஸ்ட் யூஐ. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் இருக்கு, மேனேஜ் வித் vCenter சர்வர், டிஸ்கனெக்ட். நான் எனக்கு வேண்டாம் இந்த vCenter வந்து இந்த ESXi ஹோஸ்ட்டை வந்து vCenterல வச்சுக்க வேண்டாம், ஏதோ ஒரு கன்சர்ன்னால, ஏதோ ஒரு பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்னால எனக்கு வேண்டாம், நான் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணலாம், ரீபூட் பண்ணலாம், சர்வீசஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SSH சர்வீசஸ், ஃபயர்வால் சர்வீசஸ், அது நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ எல்லா சர்வீசஸும் நம்ம இது மூலியமாகவும் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். அண்ட் தென் லாக்டவுன் மோடு வந்து ஒரு அனதர் டாபிக், அது வேற கிளாஸ்ல எடுப்பாங்க. நான் இப்ப அது டீப்பா போக விரும்பல. மெயின்டெனன்ஸ் மோட், அஃப்கோர்ஸ் மெயின்டெனன்ஸ் மோட் vCenterல இருந்தும் போடலாம், இதுல இருந்தும் நீங்க போடலாம், புட்டி மூலியமாவும் போடலாம். ஓகே, அந்த பெர்மிஷன் கொடுக்கறது. இப்ப வந்து இந்த ESXi ஹோஸ்ட் வந்து ரூட் இல்லாம மற்றபடி வேற எந்த யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இது ஜென்ரேட் பண்டல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சப்போர்ட் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து டெல்லா இருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் பண்டல் கிரியேட் ஆகும். அப்புறம் வந்து ஜஸ்ட் SSH ஃபார் குரோம், அது நான் நெக்ஸ்ட் போறேன். அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ESXi உடைய ஒரு சம்மரி இருக்கு. நம்ம vCenterல என்ன இருக்கோ அதே சம்மரி இங்க இருக்கும். vCenter போயிடுங்க ஒரு நிமிஷம், vCenter காமிச்சிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். சம்மரி போங்க vCenterல. ஓகே, ஹார்ட்வேர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கோ, ஸோ இதுல என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ, சம்மரி என்ன, இந்த ESXi ஹோஸ்டுக்கான எவ்வளோ ஹார்ட்வேர், என்ன கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருக்கு, எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு, எவ்வளோ CPU வந்து ரிமைனிங் இருக்கு, மெமரி இருக்கு, டேட்டா ஸ்டோர் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதுவும் அதே மாதிரி நம்ம ஹோஸ்ட் யூஐலையும் பார்க்கலாம். ஹோஸ்ட் யூஐலையும் பார்த்தீங்கன்னா அதே தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன ஹார்ட்வேர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ மெமரி இருக்கு, நெட்வொர்க் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், சேம் இன்ஃபர்மேஷன் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்கும், டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் மேலே போங்க. CPU, மெமரி, ஸ்டோரேஜ் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டோட்டல், இப்போ எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு, அதுல என்ன நம்ம பார்க்குறோமோ அதுவும் இங்கே விசிபிளா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஜ்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த பேஜ்ல உங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா? Archana, I have a question. இப்போ நீங்க வந்து ESX மூலமா நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு லாக்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஒரு இஷ்யூ இருக்கு இந்த ஹோஸ்ட்ல, இந்த லாக்ஸ் எங்க போய் கலெக்ட் பண்றது?
Yeah, I'll take you to that. Hold on, this is just a first window, so yeah, I'll give you update on that as well. Okay. Okay, so this is the just a summary page what you are seeing in the vCenter. I mean, நீங்க என்ன vCenterல பாக்குறீங்களோ அதே தான் இங்கேயும் பாப்பீங்க. So next நம்ம next parameter move ஆகிடலாம். manage போயிடுங்க ஸ்ரீ. Yeah. ஓகே கிரேட். ஸோ இதில் வந்து மேனேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த சிஸ்டமை வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் என்ன வழியாலாம் மேனேஜ் பண்ணலாமோ அதுக்கான ஃபீச்சர்ஸ், சில ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும். சிஸ்டம் இது வந்து ஆப்வியஸாக நீங்கள் பார்க்குறது ஹார்ட்வேர். இது ஜஸ்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்வாப். ஆட்டோ ஸ்டார்ட்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஆட்டோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணிடுங்க ஸ்ரீ. ஓகே, ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்ட் அலோன் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இது வந்து நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இது vCenterல இல்லை, ஆர்எல்ஸ் vCenterல இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க. பட் இது ஸ்டாண்ட் அலோனா இருக்கு, இது கிளஸ்டரா இல்லை. இது கிளஸ்டர்னா என்ன, நம்ம 2 ESXi ஹோஸ்ட் வச்சு கிளஸ்டருக்குள்ள கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கிளஸ்டர். கரெக்டா? இல்ல கிளஸ்டர் இல்லாம ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு சர்வரை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்ட் அலோன். கரெக்ட்டுங்களா? ஸ்டாண்ட் அலோனா இது இருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு சைட்ல வந்து இந்த ESXi ஹோஸ்ட் இருக்கு. இந்த ESXi ஹோஸ்ட்ல ஒரு 15 VMs கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சைட்ல வந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமோ, ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு எமர்ஜென்சி கூட இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சர்வர் ஹோஸ்ட் டவுன் ஆயிடும், பிளஸ் விஎம் டவுன் ஆயிடும். இதுதான் கிளஸ்டர் இல்லை இல்லையா, இது மூவ் ஆகாது, விஎம்ஸ் வந்து மைக்ரேட் ஆகாது. ஸோ அந்த டைம்ல எல்லாமே லாஸ் ஆயிடும். ஐ மீன் லாஸ் மீன்ஸ் பவர் ஆஃப் ஆயிடும். ஐ மீன் ஆக்சசபிளா இருக்காது சர்வர்ஸ். கரெக்டா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், இப்போ வந்து சர்வர் அந்த எலக்ட்ரிக்கல் வந்து திரும்ப பவர் ஆன் ஆயிடுது. பவர் ஆன் ஆயிட்ட பிறகு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ESXi ஹோஸ்ட் ஆக்சசபிளா இருக்கும். பட் விஎம் பவர் ஆஃப் ஆச்சு இல்லையா, விஎம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது, டிஸ்கனெக்டட் ஆயிருக்கும், பவர் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோ ஸ்டார்ட்ல நம்ம எத்தனை விஎம்ஸ்லாம் எனக்கு வந்து இப்போ சர்வர் டவுன் ஆயிடுச்சு, விஎம் வந்து எனக்கு இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகணும். ஒன்ஸ் ESXi ஹோஸ்ட் வந்து அப் ஆன உடனே என்னுடைய விஎம்ஸ் டவுன்ல இருக்கக்கூடாது, என்னுடைய விஎம்ஸ் வந்து அப் ஆகணும், ஆக்சசபிளா இருக்கணும், ரீச்சபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்டார்ட்ல போயிட்டு என்னுடைய விஎம்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அப்படி ஆட் பண்ண ஒன்ஸ் ESXi ஹோஸ்ட் அப் ஆச்சு அப்படின்னா எல்லா விஎம்மும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்டார்ட். இது வந்து குட் ஃபீச்சர். நம்ம வந்து எல்லா ஸ்டாண்ட் அலோனுக்கும் அது வந்து கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அது யூஸ் பண்ணுவாங்க. எடிட் செட்டிங்ஸ் போங்க ஸ்ரீ. யா ரைட்ல பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் நோ எனேபிள். ஓகே, கிளிக் பண்ணுங்க, எஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே, சேவ் பண்ணுங்க. ஓகே, எத்தனை விஎம் இருக்கு? 2 விஎம் இருக்கா? ஆமா. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் அங்கே போகாதீங்க, இந்த ரைட்டில் வாங்க, நான் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வர்ச்சுவல் மெஷின் இருக்கு இல்லையா, VCSA ஃபர்ஸ்ட் விஎம், அதை கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நோ நீங்கள் மேனேஜ் போங்க. இங்கே VCSA அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனேபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ESXi ஹோஸ்ட்டை நான் சப்போஸ் அன்பிளான்டா ஒரு ஷட் டவுனோ, ESXi ஹோஸ்ட் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக வந்து விஎம் வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ESXi ஹோஸ்ட் அப் ஆகும்போது விஎம் வந்து ஸ்டார்ட் ஆகாது, பிகாஸ் நான் வந்து எனேபிள் பண்ணிடல. இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ESXi ஹோஸ்ட் அப் ஆகும் போது விஎம்மும் அப் ஆயிடும். ESXi ஹோஸ்ட் அப் ஆச்சுனாலே இதுல எனேபிள் விஎம்ஸ் எல்லாத்துக்குமே நான் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒன்ஸ் ESXi ஹோஸ்ட் அப்னா விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ஆட்டோ ஸ்டார்ட். ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா, ஆட்டோ ஸ்டார்ட்னா என்னன்னு? ஓகே ஃபைன். சாரி, ஒரு நிமிஷம் அர்ச்சனா, மோகன் ஹியர். இல்ல, இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம vCenterல எனேபிள் இல்லீங்களா? இல்ல, அதுலயும் இருக்கு. இருக்கு. ஓகே, யா இருக்கு. ஓகே மேடம், ஒன் மோர் டவுட் மேடம். யா, இப்போ வந்து நம்ம வந்து மேனுவலா வந்து விஎம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அதே ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் உடைய ஆப்ஷனுடைய ஃபீச்சர் சொல்றேன், அதுடைய இதுவே அதுதான். ஓகே மேடம். Okay, yeah. Okay, fine. We'll move to swap.
ஸ்வாப் போயிடுங்க. நான் இதுல வந்து நம்ம எப்படி ரெகுலரா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோமோ நான் அதில் தான் மெயினாக ஹைலைட் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா யூ கேன் இன்டரப்ட் மீ. ஓகே, ஸ்வாப் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலா வந்து ஸ்வாப்னா என்ன சொல்லுவோம், அந்த லோக்கல் ஸ்வாப் மெமரி வந்து நம்மளுக்கு லோக்கலாக அந்த ஓஎஸ்க்கான அந்த அப்ளிகேஷனுக்கான ரன் ஆகுதான்னு வச்சிருப்போம். மோஸ்ட்லி இதில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம இப்போ போக வேண்டாம். டைம் அண்ட் டேட்டு ஜஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். டைம் அண்ட் டேட் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுவோம், இல்லை என்டிபி சர்வர் உடைய டைம் செட் பண்ணுவோமா, இது மாதிரி டைம் அண்ட் டேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. அவங்க செட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்றது, இல்லை யூகே கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை ஜப்பான், ஸோ அது மாதிரி பண்றது தான். இது வந்து அக்கார்டிங் டு தேர் கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் their environment. Okay, so I'm moving to hardware now. Steve, hardware போயிடுங்க. ஹார்ட்வேர்ல பெருசா ஒன்றும் இருக்காது. பெருசா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இதுல என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அந்த ஹார்ட்வேர்ல என்னென்ன எந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, ஸோ இந்த கண்ட்ரோலர்ல இருக்கு, எந்த டிஸ்க்ல இருக்கு. இது வந்து இது ஒர்க் லேப்ன்றதுனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பட் நார்மல் ESX ஹோஸ்ட்ல ஹார்ட்வேர் இதுல வந்து எல்லாவுடைய கான்ஃபிகரேஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பவர் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐ திங்க் அது போக வேண்டாம். லைசன்ஸ் போயிடலாம். ஓகே, லைசன்ஸ் வந்து லைசன்ஸ் டாபிக் ஆக்சுவலி அது தெரிய எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைசன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு ESXi-க்கு. ஸோ நம்ம சப்போஸ் என்னுடைய ESXi வந்து லைசன்ஸ் வந்து போய் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நான் புதுசா பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்கேஜஸ் செகண்ட் பெருசா இதுல ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டே டு டே அப்படின்னா எதுவும் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் நம்ம வந்து ஏதாச்சும் டிரைவர்ஸ் அப்டேட் பண்றோம், இல்லை எதனா அப்டேட் பண்றோம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து அப்ப அப்டேட் கொடுப்போம். இல்லை ஏதாச்சும் புதுசா வந்திருக்கு பேட்சோ இல்லை ஏதோ, அப்ப வந்து அந்த பார்ப்போம், செக் பண்ணுவோம், அப்ப இன்ஸ்டால் அப்டேட் கொடுப்போம். ஸோ நார்மலா பேக்கேஜ் மூலியமா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். சர்வீசஸ் சர்வீசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா நம்ம விசென்டர்லயும் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எத்தனா ஒரு சர்வீசஸ் டவுன்ல இருக்கு, என்னால வந்து இப்ப புட்டியே ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணுவேன்னா, சர்வீசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கா, அந்த சர்வீஸ் ரன் ஆகுதா இல்லையா. சர்வீஸ் ரன் ஆகுதுன்னா ஓகே, தென் நம்ம வந்து புட்டி எடுக்க முடியும் அப்படின்றத பாக்குறதுதான். சர்வீசஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஃபயர்வால் என்ன இருக்கு, DCI என்ன இருக்கு, ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்வீசஸ். இப்போ டைரக்ட் கன்சோல் UI பார்த்துட்டு இருக்கீங்க, அது ரன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் நான் ரிமோட் போர்டு மூலியமா நான் ஒன்று ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா இங்க ரன் ஆயிருந்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது சர்வீசஸ் வந்து இந்த எல்லா சர்வீசஸும் பிலாங்ஸ் டு ESXi ஹோஸ்ட். ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க இந்த டேப்ல வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, செக்யூரிட்டி அண்ட் யூசஸ் மூவ் பண்ணிடலாம். ஸோ அர்ச்சனா, இப்போ நம்ம வந்து ESXi வெப் வந்து ஓபன் பண்ண முடியல, தெர் இஸ் அ இஷ்யூ ஆக்சஸிங். எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது? ESXi ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா there is a problem on the IP reachable, not with the services. ஸோ அது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது? இப்ப காமிச்சாங்க இல்லையா தேரி, ஐ திங்க் இப்ப இதுக்கு முன்னாடி செஷன்ல கனெக்ட் பண்ணிருந்தீங்கல்ல. ஸ்ரீ, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. இல்ல ஸ்டில் எனக்கு தான் கிளியரா இல்லையா, இல்ல எல்லாருக்கும் கிளியரா இல்லையான்னு தெரியலையே. இல்ல கிளியரா இல்ல. வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. ஓகே, நான் வந்து இப்ப காமிச்சதை நீங்க வேணா நெக்ஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. நான் வந்து சில பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து ESXi ஹோஸ்ட் ரீச்சபிளா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து IP தான் செக் பண்ணும். ஓகே, IP பிங்கபிளா இருக்கா, IP அதுக்கான நெட்வொர்க் வந்து கரெக்டா போதா. ஸோ ஃபர்ஸ்ட் பிங் பண்ணுவோம். பிங் பண்ணி நெட்வொர்க் வந்து பிங் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஓகே புட்டி சர்வீசஸ் போயிட்டு புட்டி எடுத்து பார்ப்போம். இது இல்ல வந்து ரிமோட் போர்டு மூலியமா ஏதாச்சும் செக் பண்ணுவோம். ஸோ ஏன் வந்து
இது வந்து ஹோஸ்ட் யூஐ வந்து கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் பிளாக் பண்ணியிருக்கும், நெட்வொர்க் அலோவ் பண்ணாது. ஸோ அந்த டைம்ல வந்து நெட்வொர்க் டீம் கூட தான் கோஆர்டினேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க கூட செக் பண்ணி அவங்க டிராஃபிக் அலோவ் பண்ண சொல்லி அந்த போர்ட் பிளாக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களை அலோவ் பண்ண சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ESXi ஹோஸ்ட் வந்து இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நிக் டவுனா கூட இருக்கலாம். நிக் டவுனா இருந்துச்சு, போத் நிக் டவுனா இருந்துச்சு அப்படின்னாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமும் என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் டீமுக்கு கூட தான் கோஆர்டினேட் பண்ணி நிக்க வந்து ஒன்ஸ் அப் ஆன உடனே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே அர்ச்சனா, தேங்க்ஸ். ஓகே ஸ்ரீ, செக்யூரிட்டி யூசர்ஸ் போயிடலாம். ஸ்ரீ இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்க. கேக்குதா சார்? யா செக்யூரிட்டி யூசர்ஸ் போயிடலாம். செக்யூரிட்டி சொல்லவா இருக்கு? இல்லையே, நான் சர்வீசஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைங்க, எங்களுக்கும் சர்வீசஸ் தான் காமிக்குது. செக்யூரிட்டி அண்ட் யூசர்ஸ் மேபி நெட்வொர்க் ஃப்ளக்சுவேஷன். நீங்க நெட்வொர்க் வைஃபைலயே இல்ல மொபைல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா ஸ்ரீ? ஆமா. மொபைல் நெட்வொர்க்கா? ஆமா. உங்களோட பேண்ட்வித் தான் கம்மியா இருக்குது. அதுதான் பிரச்சனை இப்போ. ஓகே, பேண்ட்வித் தான் கம்மியா இருக்கு. வேற யாராச்சும் லேப் வச்சிருக்கீங்களா? ஓகே ஸ்ரீ, நீங்க வேணா ரீகனெக்ட் பண்ணி பாருங்க, இல்ல வேற வைஃபை இல்ல சப்போஸ் வேற ஏதாச்சும் நெட்வொர்க் இருந்தா கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. Now okay, I think security and users எல்லாம் இருக்கிறோம். ஓகே சூப்பர். இப்போ கிளியரா இருக்கா? யா இப்போ ஓகே. ஓகே ஃபைன். அக்செப்டன்ஸ் லெவல் ஓகே. அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் விட்டுருங்க, அது பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆத்தென்டிகேஷன் போங்க. ஓகே, ஆத்தென்டிகேஷன்ல வந்து இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி எனேபிள். இது என்ன அப்படின்னா மெயினா நான் வந்து சொல்லியிருந்தேன், சில கம்பெனில வந்து ESXi ஹோஸ்ட் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில ஐ மீன் டொமைன்ல ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல அது வந்து ஜாயின் பண்றது, டொமைன்ல ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஆக்டிவ் டைரக்டரி எனேபிள் பண்ணலாம், ஜாயின் டொமைன் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிக்கலாம், அது அந்த ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ சர்டிஃபிகேட்ஸ் போயிடுங்க. சர்டிஃபிகேட்ஸ்ல பெருசா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஐ மீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றும் பெருசா இல்லை. இது ஜஸ்ட் நம்மளுடைய நாலேஜுக்கு ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, பட் இது பெருசா வந்து எதுவும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. யூசர்ஸ் போயிடுங்க. ஓகே, யூசர்ஸ் இங்க வந்து இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா ரூட் இருக்கு, ரூட் கிரெடென்ஷியல் மூலமா இப்ப நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி வேற ஒரு யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ரூட் ஆக்சஸ் வேணாம், இப்ப ஸ்ரீ வந்து எனக்கு இந்த இது ஆக்சஸ் பண்ணணும் நான் கேட்கறேன் அவங்க கிட்ட, பட் வந்து எனக்கு ரூட் ஆக்சஸ் அவங்க கொடுக்க கூடாது. லைக் எனக்கு ரீட் ஒன்லி தான் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து இந்த சர்வரை பார்க்கணும், பட் நான் ஆக்ஷன் எதுவும் எடுக்க போறது இல்லை. ஸோ பிகாஸ் எனக்கு இப்போ எனக்கு அந்த நாலேஜ், நான் இந்த டெக்னிக்கல் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஆக்சஸ் பண்ணணும், நான் சர்வர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், அதனால எனக்கு இந்த ஆக்சஸ் கொடுங்க நான் ஸ்ரீ கிட்ட கேட்குறேன். ஸ்ரீ வந்து எனக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசர்ல போயிட்டு எனக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் கொடுக்கலாம். இது நான் எப்படின்னு ஓகே, இது குயிக்கா நம்ம எப்படின்னு பண்ணிடலாம். கிளிக் பண்ணுங்க ஆட் யூசரை. நேம் கொடுத்துக்கோங்க, ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ என் பேரை கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இது வந்து ஆக்சஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் வந்து மேண்டேட்டரி இல்லை, பட் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக அதை யூஸ் பண்றது பெட்டர் எப்பவுமே. பாஸ்வேர்டு வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு இதுல வந்து ஷெல் ஆக்சஸ் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ஆட் தான், ஐ மீன் பார்க்க தான் போறேன், மற்றபடி எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிளிக் ஆட் கொடுங்க. ஷெல் ஆக்சஸ் இது பண்ண தேவையில்ல? இல்ல தேவையில்லை. ஓகே, இப்போ இது எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை என்ன இது எனக்கு ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, யூசரை கிரியேட் பண்ணியிருக்காங்க, பட் இதுக்கு ஆத்தென்டிகேட் பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஹோஸ்ட் போங்க ஸ்ரீ, ஹோஸ்ட் போங்க.
ஜஸ்ட் யூசர் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னால ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஆக்சஸ் கண்டிப்பா குடுக்கல இதுல. ஜஸ்ட் என்னுடைய பாஸ்வேர்ட் எனக்கு நான் என்ன எப்படி பாஸ்வேர்ட் போட்டு பண்ணலான்றத மட்டும் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. பட் நான் எந்த லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் எந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் என்னால இந்த ESXi ஹோஸ்டா பண்ண முடியும்ன்றத குடுக்கல இன்னும். சோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் போங்க, ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. யா பெர்மிஷன். யா ஸோ பெர்மிஷன் டேப் வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, DCUI இருக்கு, ஆப்வியஸ்லி டைரக்ட் கன்சோல் யூசர் இன்டர்ஃபேஸ் அது இருக்கும், ரூட் இருக்கு, VPX யூசர். ஓகே, ஸோ இப்போ நான் என்னுடைய அர்ச்சனா என்ற யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ இங்கே பெர்மிஷன் நான் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இந்த ESXi ஹோஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆட் யூசர் கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. நோ 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 ஸ்க்ரால் அப் அந்த இருக்கு இல்லையா ஆட் யூசர் ஃபார் ஹோஸ்ட் இல்ல ஸ்ரீ அந்த பிளாங்கா இருக்கு பாத்தீங்களா ஒயிட் கலர்ல அதை கிளிக் பண்ணுங்க. இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ரைட்ல இருக்கிற ஸ்க்ரால் பண்ணுங்க. நோ ட்ரஸ்டட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் நான் எப்படிலாம் இதை வந்து இந்த ஹோஸ்ட்டை ஆத்தென்டிகேட் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது இதெல்லாம் என்னால டிஃபைன் பண்ண முடியும். நான் இப்ப வந்து எனக்கு ஸ்ரீ இதுல டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீட் ஒன்லி அப்படின்னா என்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எந்த ஆக்ஷனும் என்னால எடுக்க முடியும். என்னால சர்வர் ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும், டேட்டா ஸ்டோருடைய எவ்வளவு டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு பார்க்க முடியும், எத்தனை நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியும், பிசிக்கல் அடாப்டர் பார்க்க முடியும், ஸ்விட்ச் பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஆனா என்னால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. ஸோ ரீட் ஒன்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஃபுல் கண்ட்ரோல், அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ எல்லா கண்ட்ரோலும் எனக்கு இருக்கும். ஸோ இங்க தான் வந்து நம்ம வந்து அந்த ஆக்சஸ் கொடுப்போம், பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் ரீட் ஒன்லி கொடுங்க, செக் பண்ணிடலாம். யா ஸ்க்ரால் டவுன். ஓகே, இது வந்து என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்கறது தான். ஓகே, ஸோ இது வந்து யூசர் ஃபார் ஹோஸ்ட் இது என்ன லெவல்லாம் நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றத கொடுக்கறது தான். ஸோ கிளிக் ஆட் யூசர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்னுடைய பேரும் விசிபிளா இருக்கு, என்னுடைய ஐடியும். இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்ரீ சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் சர்வரை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ்ன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹோஸ்ட் ஐபியை வச்சு நான் லாகின் பண்ணி பார்ப்பேன். ஓகே ஃபைன், அந்த இது பர்பஸ்க்காக தான் இது யூசர். மோஸ்ட்லி வந்து அது மாதிரி கண்ட்ரோல் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி எதுக்கு போகும் அப்படின்னா மானிட்டரிங் டூலுக்காக போடுவோம். அதுவும் ரீட் ஒன்லிக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்க நாலேஜுக்காக தான் இதை நான் சொன்னது. ஓகே, கம் பேக் டு மேனேஜா. யா மேனேஜ். ஓகே, ஸோ இதுதான் ரோல்ஸ். யா யூசர் கிளியர் இல்லையா? யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரோல்ஸ் மூவ் பண்ணிடலாம். ரோல்ஸ் வந்து நீங்க பெருசா என்னென்ன ரோல்ஸ்லாம் இந்த நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுதான். லைக் ரீட் ஒன்லி, ஃபுல் ஆக்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஃபுல் ஆக்சஸ் அண்ட் நோ ஆக்சஸ். அங்க என்ன பார்த்தோம் பெர்மிஷன், அதே சேமே இங்கேயும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ லாக்டவுன் மோட் வந்து நான் இப்போ அதை டீப்பா போகல, அது ஒரு டாபிக்கா எடுப்பாங்க தெரியும் மைட் பி ஃபியூச்சர்ல. ஸோ நான் இப்போ அதை போல, அது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க, பட் ஸ்டில் யூ ஹாவ் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, நான் இப்போ வந்து மானிட்டர் போயிடலாம். ஸ்ரீ இதுல மேனேஜ்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? மானிட்டர் போறதுக்கு முன்னாடி மேனேஜ்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல, எதுவும் இல்ல. ஓகே ஃபைன், மானிட்டர் போயிடலாம். ஓகே, ஸோ மானிட்டர்ல என்ன அப்படின்னா நம்ம விசென்டர் மானிட்டர்ல என்ன பார்க்குறோமோ அதே இங்கேயும் காமிக்கும், இந்த ஹோஸ்ட் யூஐலையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டு விசென்டர். ஜஸ்ட் உங்களுடைய இன்னொன்று விசென்டர். ஸோ இங்க போங்க, மானிட்டர் போங்க, மானிட்டர். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ. நோ மானிட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ. யா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதே நம்ம மானிட்டர்ல வந்து எந்த மானிட்டர்லயும் நம்மளால CPU பார்க்க முடியும், மெமரி பார்க்கலாம், டிஸ்க் இன்புட் அவுட்புட் லோடு எவ்வளோ இருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்து ESXi ஹோஸ்ட்லயும் பார்க்க முடியும். ESXi ஹோஸ்ட் போயிடுங்க.
UI யூசர் ஓகே. ஸோ இங்கேயும் நீங்க வந்து எல்லாமே பார்க்கலாம். இப்போ CPU செலக்ட் பண்ணியிருக்கோம், CPU காமிக்குது. இது மெமரி செலக்ட் பண்ணுங்க ஸ்ரீ. ஜஸ்ட் CPU இருக்கு இல்லையா, அங்க ஸ்க்ரால் பண்ணுங்க. இப்போ மெமரி பார்க்கலாம். ஸோ மெமரியும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் 1 டே பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். லாஸ்ட் ஹவர் கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் ஹவர் தான் ஓகே. பிகாஸ் இட்ஸ் இப்பதான் பண்ணீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே ஃபைன். இதுல காமிக்காது. பட் நார்மலா நீங்க வந்து ஒரு நார்மல் ப்ரொடக்ஷன் சர்வர்ல உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். இப்போ எனக்கு வந்து 5 நாளைக்கு முன்னாடி பார்க்கணும்னாலும் காமிக்கும். ஸோ அதுதான் இந்த ESXi ஹோஸ்ட்ல வந்து எந்த டேட்ல எனக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் டேப் இங்க. ஓகே, சிபியூக்கு பார்க்கலாம், மெமரி பார்க்கலாம், வேற எல்லாமே காமிச்சிருங்க, ஒன்னொன்னா காமிச்சிருங்க. இது வந்து நெட்வொர்க் எவ்வளோ வந்து இன்புட் அவுட்புட் ரிசீவ் ஆயிருக்கு, டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இதுலயும் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க வந்து என்னுடைய நெட்வொர்க் ஏதோ ஒரு விஎம் நிக்ல வந்து பிரச்சனையா இருக்கு, ஏதோ ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னாலும் இங்க வந்து செக் பண்ணல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கா அப்படின்ற போது இங்கேயும் காமிச்சிடும். நம்மளுக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகும்போது ஓகே ஃபைன் இதுதான்ன்றதை நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய டேப் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னா உங்களுக்கு கிளியரா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். டிஸ்க் வந்து அகெயின் இது வந்து எவ்வளோ இன்புட் அவுட்புட் ரீட் ஆயிருக்கு, ரைட் ஆயிருக்கு, அதுதான் ஓகேவா. இது கொடுத்துருக்கு அதுதான். இது வந்து டைம்க்கு டைம், டேக்கு டே, இங்க எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். வேற பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுக்காக பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய சர்வர் வந்து சப்போஸ் எதனா பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளம் அப்படின்னா ஓகே இந்த டைம்ல என் சர்வர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத காமிக்கிறதா இந்த பெர்ஃபார்மன்ஸ் உடைய டேப் உடைய வேலைங்க. ஒரு 2 minutes இருங்க. ஓகே ஃபைன். ஹார்ட்வேர் போயிடலாம். ஒரே ஒரு டவுட்டுங்க மேம். யா கேளுங்க மேம். இப்போ டிஸ்க்ங்கிறது இந்த ESXi-யோட டிஸ்க் மட்டும் தான் காட்டுங்களா, இல்ல எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது? நோ ஒன்லி இந்த ESXi உடையது. ஓகே மேம், ஓகே தேங்க்ஸ். யா, மத்த ESXi வந்து நம்மளால இதெல்ல பார்க்க முடியாது. இல்ல மேம், மத்த எக்ஸ்டர்னல் நம்ம கொடுப்போம்ல மேம், டேட்டா ஸ்டோர் கனெக்ட் பண்ணுவோம். டேட்டா அதுதான் சொல்றேன். இப்ப இங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதை பார்க்க முடியும்னா இந்த ESXi உடையது தான் பார்க்க முடியும்னு சொல்றேன். ஓகே மேம். புரியுதுங்களா? இல்லங்க, இப்போ ESXi-னா இப்போ வந்து RAM CPU மட்டும் தான் மேம் யூட்டிலைஸ் பண்ணோம் சர்வர். இல்ல டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, டேட்டா ஸ்டோரும் எடுத்துக்கும் இல்லையா, நெட்வொர்க் உடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ரிசோர்சஸ்னா என்ன அப்படின்னா CPU, மெமரி, டேட்டா ஸ்டோர் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிசோர்சஸ். ரிசோர்ஸ் உங்களுடைய ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஓவர் எடுத்துக்குது அப்படின்றத எங்க பார்க்கலாம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த விண்டோஸ் சர்வரோ இல்ல விண்டோஸ் மெஷின் கூட வச்சுக்கோங்க, கிளையன்ட் மெஷின் கூட வச்சுக்கோங்க, அந்த சர்வர்ல வந்து CPU வந்து அபோவ் 95% வந்துட்டு ஆயிடுச்சு, ஓகேவா, யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எங்க போய் பார்ப்பீங்க, டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா எடுத்துக்குது, பிளஸ் ரிசோர்ஸ் மானிட்டர்ல போயிட்டு எங்க வந்து எடுத்துக்குதுன்னு பாப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி நம்ம வந்து ESXi ஹோஸ்ட்ல இந்த ஹோஸ்ட் UIல பர்ஃபார்மன்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகே எந்த டைம்ல எங்க வந்து ஹையா இருக்கு, இப்ப நெட்வொர்க்கே வந்து எங்க வந்து ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கா, எங்க நிறைய வந்திருக்கு அப்படின்றது லோ பேண்ட்வித்தா இருக்கு, எல்லாமே நம்ம இதுல பெர்ஃபார்மன்ஸ்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே, ஹார்ட்வேர் நம்ம இப்போ ஹார்ட்வேர்ல பெருசா ஒன்றும் இருக்காது, ஏன்னா இது வந்து லேப்ன்றதுனால இதை விட்டுடலாம். ஸ்டோரேஜ் மட்டும் போயிடுங்க, ஸ்டோரேஜ்ல என்ன காமிக்குதுன்னு பார்த்துடலாம், ஏன்னா இது இல்லையா. ஓகே, 2 வச்சிருக்கீங்களா, 24 நான் SSD 99 GB கொடுத்துருக்கீங்களா. ஓகே,
ஓகே. ஸோ டேட்டா ஸ்டோர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா டேட்டா ஸ்டோர் பத்தி படிச்சிருப்பீங்க. சான் இருக்கும், விசான் இருக்கும், நாஸ் இருக்கும். ஓகே. இது வந்து லோக்கல் டேட்டா ஸ்டோர். ஓகே. லோக்கல் டேட்டா ஸ்டோர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்வர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் சர்வர் நான் வாங்குறேன். ஒரு டெல் சர்வர் நான் வாங்குறேன். அந்த டேட்டா ஸ்டோர் வந்து நான் சான் டேட்டா ஸ்டோரை யூட்டிலைஸ் பண்ண போறது இல்லை அந்த ஹோஸ்ட்டுக்கு. ஓகேவா? நான் வந்து அந்த சர்வர்லே எனக்கு டிஸ்க் வாங்குறேன், பர்ச்சேஸ் பண்றேன். ஒரு 7 டிஸ்க். அந்த 7 டிஸ்கை நான் வந்து டேட்டா ஸ்டோரா கிரியேட் பண்ணி வர்ச்சுவல் டிஸ்க், அதுதான் வர்ச்சுவல் டிஸ்க், அந்த டேட்டா ஸ்டோர்ல நான் யூஸ் பண்றேன். அப்படின்னா லோக்கல் டிஸ்க்னு சொல்லுவோம். ஏன் அப்படி லோக்கல் டிஸ்க் அப்படின்னா, அந்த சர்வர் பர்ச்சேஸ் பண்ணும் போதே அந்த டிஸ்க்கும் வாங்குறோம் இல்லையா, அது அந்த டேட்டா ஸ்டோரை தான் லோக்கல் டேட்டா ஸ்டோர்னு சொல்றோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது லோக்கல் டேட்டா ஸ்டோர். இதுவே ஒரு சான் டேட்டா ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சான் ஸ்டோரேஜ் இருக்கும், பெரிய ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அந்த சான் மூலியமா நிறைய சர்வருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸ்டோரேஜை. அது வந்து சான் ஸ்டோரேஜ் சொல்றோம். இது ஜஸ்ட் உங்க டேட்டா ஸ்டோர்ன்றது லோக்கல் டேட்டா ஸ்டோர். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் இது சொன்னேன். இப்போ புது டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் நியூ டேட்டா ஸ்டோர் கொடுத்தோம். இப்போ நான் சான் ஸ்டோரேஜ் இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கிரியேட் ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன சான் ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணணுமோ என்னால் அதை பண்ண முடியும். இதுலயும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. யா, இப்போ வந்து எதுவும் இல்லை, பிகாஸ் நம்ம கிட்ட எதுவும் இல்லை, இது வந்து லேப்ன்றதுனால. பட் நார்மலா வந்து எதனா நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. எப்படி டிஸ்பிளே ஆகும்னு நான் சொல்றேன். சான் ஸ்டோரேஜ் ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு போங்க. ஓகே. டிவைஸ் இல்லை. ஓகே ஃபைன். இதுல டிவைஸ் இல்லாதனால டிஸ்பிளே ஆகல. அதனால பட் நார்மலா வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும், டிஸ்பிளே ஆகும். நம்ம செலக்ட் பண்ணிட்டு அழகா ஃபினிஷ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுல இல்ல. ஜஸ்ட் கேன்சல் பண்றேங்க. இதுதான் டேட்டா ஸ்டோர். டேட்டா ஸ்டோர்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் இருக்கு. நம்ம எந்த டேட்டா ஸ்டோர் யூஸ் பண்றோம், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன யூஸ் பண்றோம்ன்றது அந்த கம்பெனியை பொறுத்து. ஓகே. ஸோ அடாப்டர் நம்ம மானிட்டர்ல தானே இருந்தோம். மானிட்டர் போங்க. மானிட்டர் முடிச்சிட்டோமா? மானிட்டர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், அப்படியே ஸ்டோரேஜ் வந்துட்டோம். பரவாயில்ல. ஈவெண்ட் வந்துருங்க. ஹார்ட்வேர் பக்கத்துல ஈவெண்ட் இருக்கு பாருங்களேன். ஓகே. ஸோ ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா, என்னென்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம இதுல பண்ணிருக்கோம் அப்படின்றது ஈவெண்ட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் லைக் லாக் சொல்லுவோம் இல்லையா, இப்போ விண்டோஸ்ல வந்து ஈவெண்ட் வீவர்ல பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஈவெண்ட். ஸோ இங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் பண்ணோம், நம்ம நேத்து என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணோம், எல்லாமே இதுல காமிக்கும். இதுதான் ஈவெண்ட். ஓகே. டாஸ்க் வாங்க. ஓகே. டாஸ்க் எல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு இது டிஸ்பிளேல இங்கே டாஸ்க் காமிக்கும். டாஸ்க்னா என்ன அப்படின்னா, எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன் இந்த சர்வருக்கு அப்படின்னா அது இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த டாஸ்க்ன்ற ஒரு பேராமீட்டர்ல டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு. ஓகே. லாக்ஸ் வந்துருங்க. ஓகே ஃபைன். ஸோ லாக் லக்ஷ்மி தானே? ஆமாம் லக்ஷ்மி, நீங்கள் கேட்டீங்க இல்லையா நம்ம எப்படி வந்து லாக்ஸை வந்து எடுக்கிறது அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாக் வந்து பண்ணிடலாம். லாக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல நம்ம வந்து லாக் ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து இது மூலியமா பண்ணலாம், இன்னொன்று வந்து விசென்டர் மூலியமா பண்ணலாம், இன்னொன்று வந்து ரிமோட் போர்டு மூலியமா பண்ணலாம். ரிமோட் போர்ட்னா ஆப்வியஸ்லி ஹார்ட்வேரை நான் ரெஃபர் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மூலியமா பண்ணலாம். ஸோ நம்மளால நிறைய வே மூலியமா பண்ணலாம். இதுவே ரிமோட் போர்ட்ல பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்வேர் உடைய லாக் நிறைய இருக்கும், ஹார்ட்வேர் உடைய லாக் தான் இருக்கும். இப்போ எனக்கு ESXi உடைய லாக் வேணும் அப்படின்னா விசென்டர்ல பண்ணிக்கலாம், இதுல பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் லாக். நம்ம நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த சர்வர் வந்து லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, லைசன்ஸ் போடணும் அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் வரும். இல்லை சிபிஓ யூட்டிலைசேஷன் அதிகமாகிடுச்சு, மெமரி வந்து அதிகமாக இருக்குது, 99% மேலே இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் இங்கே வந்துடும். ஓகே. ஓகே. நம்ம வர்ச்சுவல் மெஷின் பார்க்கலாம். இப்போ வர்ச்சுவல் மெஷின் மானிட்டர், வர்ச்சுவல் மெஷினில் போயிடுங்க.
ஓகே. ஸோ இதுதான் வர்ச்சுவல் மெஷின். வர்ச்சுவல் மெஷின் நீங்க என்ன விசென்டர்ல பார்க்குறீங்களோ அதே ஆக்ஷன்ஸ் இங்க எடுக்கலாம். ஒரு விசென்டர் விஎம் வந்து ESXi ஹோஸ்ட் UI மூலியமா என்னால ஷட் டவுன் பண்ண முடியும், ரீஸ்டார்ட் பண்ண முடியும், பவர் ஆன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இங்க இருந்தும் என்னால பண்ண முடியும். விசென்டர்ல என்ன ஆக்ஷன்லாம் நான் பண்றேனோ அதே ஆக்ஷன் என்னால ESXi ஹோஸ்ட் UIலயும் பண்ண முடியும். அதுதான் இந்த விண்டோ. பாத்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு VM செலக்ட் பண்ணுங்க ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் VM செலக்ட் பண்ணுங்க. அதுதானே ஆன்ல இருக்கு. இல்ல செலக்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு விஎம் செலக்ட் பண்ணுங்க. நோ ஓகே ஃபைன் பரவாயில்ல விட்டுருங்க. இங்க இருந்தும் காமிக்கலாம். ஓகே இப்போ இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது ஆன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல விசென்டர் ஆன்ல தான் இருக்கு. விசென்டர்ல ஆன்ல தான் இருக்கு. ஓகே இதை நான் ஷட் டவுன் பண்ணணும் இல்ல ரீஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்ன்றாலும் இதுல பண்ணிக்கலாம். மானிட்டர் ஃபர்ஸ்ட் மானிட்டர் ஆஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ விஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா மானிட்டர் போங்க. இது வந்து விஎம். இந்த விஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் CPU மெமரி டிஸ்க் இன்புட் அவுட்புட் லோடு எப்படி இருக்கு எல்லாமே இந்த விஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் என்னால எங்க பார்க்க முடியும் அப்படின்னா விஎம் குள்ள மானிட்டர் என்ற டேப் குள்ள என்னால பார்க்க முடியும். இப்ப ஒரு பிசினஸ் கேட்கறான் என்னுடைய விஎம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு, எனக்கு வந்து என்னுடைய விஎம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ரன் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து லாக் தாங்க, எனக்கு வந்து ஹிஸ்டரி தாங்க, எனக்கு வந்து ரூட் காஸ் தாங்க, நீங்க என்னெல்லாம் என்ன ஆயிருக்கு லாஸ்ட் 10 ஹவர்ஸ்ல என்ன ஆயிருக்கு இந்த விஎம்க்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கெல்லாம் செக் பண்ணுவீங்க. சர்வர்ல வந்து லாக்ஸ் எடுப்பீங்க, இதுல லாக்ஸ் எடுப்பீங்க விசென்டர்ல. ஸோ இது மாதிரி லாக்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த டைம்ல எல்லாம் வந்து இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த பிசினஸ்க்கு நீங்க கொடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய இந்த ஹிஸ்டரியை கொடுப்பீங்க. ஓகே இதனால தான் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு அந்த சர்வர் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருந்திருக்கு, இந்த காரணங்கள்ல தான் அப்படின்றத கொடுப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க எங்கெல்லாம் செக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மானிட்டர் டேப்ல போய் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். Okay, so fine. Even task log notification again same. ESXi hostல என்னெல்லாம் சொன்னனோ அதே தான் VM க்கு. இது VM க்கு. அப்போ என்ன சொன்னேன் ESXi hostக்கு சொன்னேன். இப்போ வந்து VM க்கு ஈவென்ட் அதே தான் இருக்கும். டாஸ்க்னா என்ன, லாக்னா என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன ESXi hostக்கு சொன்னனோ அதே applicable to VM. Okay, ஃபைன். நம்ம இப்போ வந்து மூவ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் நான் ஆல்ரெடி ஸ்டோரேஜ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்டோரேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ்ல ஒரு டவுட். சொல்லுங்க. ரீசன்ட் டேஸ்ல நான் ஒரு EXI இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 10 ஆடிஸ்க் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் 2 ஆடிஸ்க் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ரைட் கான்ஃபிகர் பண்ணிட்டு EXI இன்ஸ்டால் பண்ணேன். ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் EXI கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல வந்துட்டு மீதி இருக்க 8 ஆடிஸ்க்கும் ஒரு ரைட் கான்ஃபிகர் பண்ணேன். அப்போ வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ்ல வந்துட்டு ஆக்சுவலா காமிக்கவே இல்லை. அந்த 8 GB ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு மொத்தம் 8 ஹார்ட் டிஸ்க வந்துட்டு காமிக்கவே இல்லை. அது எதனாலன்னு காமிக்கலையா? காமிக்கல. ஆட் பண்றது என்ன ரைட் போட்டீங்க? ரெண்டுமே ரைட் 0 தான். அந்த ஃபர்ஸ்ட் 2 ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஸ்டோரேஜ்க்காக வந்துட்டு ஃபுல்லாவே 0வே பண்ண சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 டிஸ்க்ல வந்து OS இருங்க SSD கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் 2 டிஸ்க் SSD. ஆமா SSD கரெக்ட்டா? நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாதுங்க. அதை விட்டுருங்க, அதை இக்னோர் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒரு 8 டிஸ்க் சொல்றீங்க இல்லையா? 8 பிசிக்கல் டிஸ்க். அந்த 8 பிசிக்கல் டிஸ்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எதனால உங்களுக்கு EXI வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஃபர்ஸ்ட் 2 ரைட கான்ஃபிகர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஆடிஸ்க் SSD ஆக்சுவலா. நீங்க OS பண்ணிட்டு கிரியேட் பண்ணீங்களா, கிரியேட் பண்ணிட்டு OS பண்ணீங்களா? அதான் அங்கதான் வந்துட்டு எப்பவுமே இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு ESXi host நீங்க புதுசா வாங்குறீங்க, உங்க என்விரான்மென்ட்க்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் OS போடுறீங்க. ஓகேவா? ஆப்வியஸா அது SSD கேட்ச்ல இருந்தா எடுத்துக்கும். SSD தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஒன்னு இஸ் தி பிரைமரி and another is the backup. SSD வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் வந்து 2 கொடுப்போம். இப்பதான் SSD யூஸ் பண்றோம், முன்னெல்லாம் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது 2 வந்து இக்னோர் பண்றீங்க. ஒன்ஸ் OS ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ரெய்டு கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 6 டிஸ்க் வந்து ரிமைனிங் இருக்கு. கரெக்டா? அந்த 6 ஒரு டிஸ்க்லயும் 250 GB வச்சுக்கோங்க. 250 GBனா ஆல்மோஸ்ட் எவ்வளவோ அந்த டிபி வரும்.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல தான் டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த ட்ரெய்டு கிரியேட் பண்ணி அப்போ நீங்க அந்த டிஸ்க் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஃபுல்லா டிஸ்பிளே ஆயிருக்கும். எல்லா டிஸ்க் எவ்வளவு இருக்கு டோட்டல் டிபி உங்களுக்கு காமிச்சிருக்கும். நான் கரெக்டா EXI முடியறதுக்குள்ள கரெக்டா எண்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் கிரியேட் பண்ண காமிக்கவே இல்லை. மறுபடியும் இன்னொரு டைம் மறுபடியும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஓவர் ரைட் பண்ணேன். அதுலயே அப்போ காமிச்சது மறுபடியும் வந்துருச்சு. ஆக்சுவலா ஆட் ஸ்டோரேஜ் போயிட்டு வந்துருச்சு. அதுதான் ப்ராப்ளம். ஏன் ஃபர்ஸ்ட் காமிக்கல அப்படின்றது தெரியும். ஏன் காமிக்கல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அது முடியறதுக்குள்ளவே நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு காமிக்காது ஆஃப் கோர்ஸ். One second. ஓகே நம்ம டேட்டா ஸ்டோர் நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்ணுங்க. சப்போஸ் அப்போ நீங்க அது மாதிரி பேஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே நான் வேணா சில ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன் முடிஞ்சா. அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், ரெய்டு எப்படி கிரியேட் பண்ணிட்டு எப்படி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும்ன்றது ஐ திங்க் தேரியே உங்களுக்கு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற செஷன்ல பார்க்கலாம். ஓகே ஸோ ஸ்டோரேஜ் வந்து அகெயின் இது வந்து ஸ்டோரேஜ் உடையது. இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. ஆனா எனக்கு வந்து அது விசிபிளா இல்லை. ஐ மீன் விசென்டர் லெவல்ல என்னால விசிபிள் ஆகலை, என்னால பார்க்க முடியல அப்படின்னா ரீஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது ரீஸ்கேன்லேயே வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. ரீஸ்கேன்னா அந்த எல்லா இதுவையும் ரீஸ்கேன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிவைசஸ் எத்தனை இருக்கு? டிவைசஸ் போயிடுங்க ஸ்ரீ. ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எத்தனை டிஸ்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 இருக்கு, 2 காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 இருந்துச்சு அப்படின்னா 10 டிஸ்க் 10 டிவைஸும் காமிக்கும். இல்லை வேற ஏதாவது இன்னும் ஆட் பண்ணனாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நியூ டேட்டா ஸ்டோர் போயிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சிஸ்டன்ட் மெமரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பர்சிஸ்டன்ட் மெமரி போயிடுங்க. ஓகே ஸோ பர்சிஸ்டன்ட் மெமரி இது வந்து மோஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க. பட் ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பர்சிஸ்டன்ட் மெமரி அப்படின்னா பெர்மனண்டா வந்து ஒரு ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ஸ்டோரேஜ், அதுதான் பர்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. நான் பர்சிஸ்டன்ட் வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்றதை நான் பர்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து மூவ் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் ஓகே. நெட்வொர்க்கிங் போலாமா? நெட்வொர்க்கிங் போயிடுங்க ஸ்ரீ. வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா நடுவுல? ஓகே இதுவும் இல்லை. ஓகே நெட்வொர்க்கிங் இஸ் a big topic. ஐ திங்க் தேரி உங்களுக்கு இன்னும் நெட்வொர்க்கிங் எப்படி கிரியேட் பண்றது அதெல்லாம் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஏதாச்சும் அந்த கிளாஸ் போயிருக்கா? ஓகே இல்ல போல. ஓகே ஸோ இது என்னன்னா எப்படி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்றது, எப்படி வந்து விஸ்விட்ச் கிரியேட் பண்றது, எப்படி பிசிக்கல் அடாப்டர் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு போர்ட் குரூப் கிரியேட் பண்றது, எல்லாமே வந்து பண்றதுதான் இது. தேரி லைன்ல இருக்கீங்களா? ஓகே தேரி ஹோல்ட்ல இருக்காங்க. நான் இப்போ எடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஏன்னா இந்த டாபிக் வந்து பெரிய டாபிக். மேபி அவங்க தனியா செப்பரேட்டா எடுக்கிற பிளான் இருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரி நெட்வொர்க்கிங் வந்து எடுக்கவா இல்லை தனியா நீங்க எடுத்துக்கிறீங்களா? வேற கிளாஸ்ல தனியா எடுத்துக்கிறியா? சரி ஓகே. ஓகே நெட்வொர்க்கிங் வந்து அவங்க தனியா எடுத்துப்பாங்க. தனி டாபிக் இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் பிக் டாபிக். அது வந்து அவங்க தனியா அதுக்குன்னு செப்பரேட்டா கிளாஸ் எடுப்பாங்க. நான் இப்போ என்னென்ன சும்மா அப்படி ஓவர்வியூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலேஜ்க்காக சொல்றேன். ஒரு போர்ட் குரூப் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு சர்வருக்கு தேவை வந்து என்னென்னலாம் தேவை? ஐபி அட்ரஸ் தேவை. ESXi ஹோஸ்ட் வந்து இப்போ ஐபி வந்து கனெக்ட் பண்றதுக்கு வேணும் கரெக்டா. மற்ற இப்போ விஎம்லாம் கனெக்ட் பண்ணணும். விஎம்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஒரு அதுக்குன்னு தனி ஒரு போர்ட் குரூப், அதுக்குன்னு தனி ஒரு VLAN ஐடி அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம விஎம்ஸை கனெக்ட் பண்ண முடியும் கரெக்டா.
அந்த ஒரு 20 விஎம் இருக்குன்னா 20 விஎம்மும் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுவோமானா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் விஎம் வந்து நான் லினக்ஸ் நெட்வொர்க் வேற ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவேன், அதுக்கு தான் கனெக்ட் பண்ணுவேன். விண்டோஸ் வந்து வேற ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன், வேற ஒரு LAN ஐடி கொடுத்துருப்பேன், ஸோ அது கூட தான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ற இடம் தான் இந்த நெட்வொர்க்கிங். இந்த டேப்லயும் பண்ணுவோம், நம்ம இதுலயும் பண்ணலாம். vCenter போங்க ஸ்ரீ, இது மூலியமாவும் இந்த விண்டோ மூலியமாவும் பண்ணலாம், vCenterலயும் பண்ணலாம். vCenterலயும் எங்க பண்றதுன்னு நான் காமிச்சிடுறேன். நெட்வொர்க்கிங் போங்க. யா நெட்வொர்க்கிங்ல தான் இருக்கீங்களா? ஓகே, இதுல உங்களுக்கு கான்ஃபிகர்ல போங்க. கான்ஃபிகர் யா. ஸோ கான்ஃபிகர்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் செஷன்ல விர்ச்சுவல் ஸ்விட்ச் இருக்கு, விஎம் கர்னல் அடாப்டர் இருக்கு, பிசிக்கல் அடாப்டர் இருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். நம்ம ESXi host UIலையும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம் நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ host UIக்கு வந்துருங்க. அது உங்களுக்கு காமிப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாபிக்கா இருக்கும். ESXi host UI வந்துருங்க. host UI ஸோ அதெல்லாம் நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட வர்ச்சுவல் ஸ்விட்ச், பிசிக்கல் அடாப்டர், போர்ட் குரூப்பு எல்லாம் கிரியேட், விஎம்னிக்கு போர்ட் குரூப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ற இடம் தான் இந்த நெட்வொர்க்கிங் விண்டோ. ஓகே, ஸோ இங்க தான் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் விஎம் நெட்வொர்க் கீழே வாங்க, விஎம் நெட்வொர்க் பார்த்துடலாம். யா, விஎம் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே கிரியேட் பண்றோம் இல்லையா நெட்வொர்க்கிங்ல ஒரு போர்ட் குரூப்பும் ஒரு ஸ்விட்சும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகக்கூடிய இடம் தான் இந்த விஎம் நெட்வொர்க்ல இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நெட்வொர்க்கிங்கு. நெட்வொர்க்கிங் வந்து பெருசா நீங்க இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு அந்த கிளாஸ் பார்த்தா தான் உங்களுக்கு இதுல புரியும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் எதுக்காக இந்த நெட்வொர்க்கிங் டேப் இருக்குன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ host UI ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருக்குங்களா? இந்த செக்யூரிட்டி பாலிசிலாம் வந்து நெட்வொர்க்கிங் எடுக்கும் போது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நான் இப்ப டச் பண்ணல. நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப இது எடுத்த வரைக்கும் host UIல எந்தெந்த டேப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிளியரா உங்களுக்கு? கிளியர். ஓகே, கிரேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட்டியை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். host UI முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் டைப் வந்து புட்டி எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். புட்டி ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸ்ரீ? புட்டி இருக்கா? ஓகே, ஸோ அது புட்டி ஓபன் பண்ணுங்க. யா, சர்வர் நேம் கொடுங்க, டொமைன் நேமோட கொடுங்க, இல்ல ஐபி அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. புட்டி லாகின் பண்றதுக்கு வந்து போர்ட் நம்பர் வந்து 22. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க சம் பேசிக் இன்டர்வியூலாம் போனீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகே ஓகே யா, இது வந்து சப்போஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல புட்டி அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சர்வீசஸ்ல போய் செக் பண்ணணும், SSH வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கே போங்க, host UIக்கு சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்க. யா, சர்வீசஸ். யா, இங்க SSH பாருங்க. யா, ஸ்டாப்ல இருக்கு. ரன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுங்க புட்டியை. எப்பவுமே வந்து புட்டியை வந்து எப்பவுமே எனேபிள் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா கம்பெனியும், எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் த கம்பெனி வந்து அது டிசேபிள்ல தான் இருக்கும். பிகாஸ் செக்யூரிட்டிக்காக. ஏன்னா நிறைய இதெல்லாம் நடக்கிறது, அட்டாக்லாம் நடக்கிறது அதனால மூலியமான்றதுனால அதை வந்து எப்பயுமே வந்து டிசேபிள்ல தான் இருக்கும், அது டிஃபால்ட்டாவே. ஸோ நம்ம வேணும்னும் போது எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட். ஓகே, ரூட் போடுங்க, ரூட் பாஸ்வேர்ட், ரூட் கிரெடென்ஷியல் போடுங்க. யா, இப்படிதான் நம்ம வந்து இந்த சர்வரை புட்டி மூலியமா ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? யா, என்டர் கொடுங்க ஸ்ரீ. அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகே, ஸோ இது பாருங்க ஆக்சஸ் ஆயிடுச்சு. இதுதான் புட்டி. இப்போ நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இது மூலியமாவும் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும்,
ஓகே, இப்போ வந்து எதனா ஒரு கமாண்ட் போடலாம். சிம்பிள் கமாண்ட். ஓகே, ஐபி கான்ஃபிகரே போடுங்க. கமாண்ட் நான் டைப் பண்றேன். இல்ல அடிங்க வராது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேற கமெண்ட் தரேன். if config போடுங்க. if config கொடுங்க. if இது கொடுங்க. கொடுக்கல, தெரியல. ஓகே ஓகே, விடுங்க ஒரு நிமிஷம். இது கொடுங்க. நான் இங்க டைப் பண்றேன், அத கொஞ்சம் இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. டைப் பண்றது இல்ல சாட்ல இருக்கு பாருங்க, சாட்ல. ஏன் நான் டைப் பண்றது வரலையா? எனக்கு தெரியலையே. ஏன் வரல? ஓகே, ஏன் வரலன்னு தெரியல. நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், யாராலுமே பார்க்க முடியலையா? இல்ல தெரியுது, தெரியுது. சாட்ல ஆகுது மேடம். சாட்ல ஆகுது. மேபி அவருக்கு இன்னும் பேண்ட்வித் ப்ராப்ளம் வரலாம். நீங்க அந்த மேல பாருங்க மேடம், அந்த அவரோட டீம்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு பாருங்க. லோடிங் லேட்டஸ்ட் அப்டேட் மேடம். சரி, அதனால சரி ஓகே, நான் ஸ்பெல் பண்றேன், நீங்க டைப் பண்ணுங்க. ESX சொல்லுங்க. ESX CLI ஸ்பேஸ் நெட்வொர்க் ஸ்பேஸ் VM ஸ்பேஸ் லிஸ்ட். எஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாச்சும் பார்க்கணும், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நெட்வொர்க்ல அப்படின்னா, நான் என்னென்ன VM நெட்வொர்க்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்றது எல்லா VM, இப்போ அதில் VM இருக்கா, VCSAB அந்த VM உடைய நெட்வொர்க் என்ன கனெக்ட் ஆயிருக்குன்றத காமிக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து டவுன்ல இருக்கு, ஏதோ ஒரு நிக் டவுன்ல இருக்கு அப்படின்னாலும் செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு VM ஒரே ஒரு நிக்குன்றதுனால நம்மளுக்கு இது மாதிரி காமிக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய கொச்சன்னு காமிக்கும். நம்ம அதில் பார்க்கணும், அதோடைய ஸ்டேட்டஸும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, வேற எதனாவது இன்னும் வேற எதனா பார்க்கலாமா? ஸ்விட்ச் எல்லாம் கிரியேட் பண்ணல, அதெல்லாம் பார்க்கறது வேஸ்ட். ஓகே, வேற என்ன? வயர் வால் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சாரி, பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். டாப் கமெண்ட் போடுங்க, டாப் கமெண்ட் எல்லாமே பார்க்கலாம். TOP அடிங்க, ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஒர்க் ஆகணும். DF-H நோ அது ESX டாப். ESX டாப். DF-H ESX TOP space hyphen C space hyphen C. அது இதுல மோஸ்ட்லி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்க் தானே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாலாஜி? ஸோ மோஸ்ட்லி இது எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை, மேபி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டிஎஃப் கொடுங்க. ஒர்க் ஆகும். ஸ்பேஸ் ஒர்க் ஆகுதுமா? ஓகே, ஆகும் மேடம். -H லினக்ஸ்ல ஓகே, பட் இதுல நான் செக் பண்ணதில்லை. கொடுங்க, H கொடுங்க, என்டர் கொடுங்க. இல்ல இப்பதான் செக் பண்ண ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆச்சா? ஓகே, சூப்பர். இது வந்து எதுக்குன்னா டிஸ்கஸ் பாக்குறது, உங்களுடைய டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளவு யூட்டிலைஸா இருக்கு, டோட்டல் எவ்வளோ, எதை பார்க்கறதுதான் இது. ஸோ இது மாதிரி இந்த புட்டி மூலியமா எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அங்க இசென்டர்ல ESXi UI ஹோஸ்ட்ல என்னெல்லாம் பண்றீங்களோ இதுலயே நம்ம பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேட்ச் அப்டேட் பண்றது, அப்கிரேட் பண்றது எல்லாமே வந்து புட்டி மூலியமா பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் லைக் கமெண்ட் மூலியமா பண்ணணும் அப்படின்னா இந்த புட்டி மூலியமா தான் பண்ணணும். இல்ல நார்மலா நான் வந்து இன்டர்ஃபேஸ் மூலியமா பண்ணணும் அப்படின்னா vCenter மூலியமா பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் UI மூலியமா பண்ணிக்கலாம்.
ஓகே, கிளியரா? புட்டி ஓஸ்ட் யூஐ. இதுல இன்னும் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஹார்ட்வேர் ரிமோட் போர்டு, ஐ மீன் டெல்லோ இல்ல ஏதோ ஒண்ணு. அது வந்து மேபி தேரி காமிப்பாங்க. பிகாஸ் உங்களுடைய ஒர்க் லேப்ல அது இல்ல. அது பார்க்க முடியாது. சர்வர் ஹார்ட்வேர் கடை காமிக்க முடியாது இல்லையா? அவங்க ஒரு செஷன் அதுல காமிப்பாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. ஐ திங்க் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்களா அது? எஸ். முடிச்சிட்டாங்களா? அப்ப தெரியும்ல உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பார்க்கணும் என்னன்னு. இல்ல ஆக்சுவலா அவங்க சொல்லி கொடுத்த டாபிக் வேற மேடம். விண்டோஸ், அதாவது அது ஒரு ஐபி வச்சு எப்படி லாகின் பண்றது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் அதுக்குள்ள போயிட்டு எப்படி செக் பண்ணணும்ன்றது மைட் பி சொல்லுவாங்க. சோ இந்த 3 வழி மூலியமா நம்ம ஒரு ஹோஸ்ட வந்து என்ன ஆக்ஷன்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சப்போஸ் உங்களுடைய யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இந்த ஹோஸ்டுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாரு, ஏதோ பிரச்சனை இருக்கு பாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வழி புட்டி எடுக்கலாம், ஹோஸ்ட் யூஐல பார்க்கலாம், விசென்டர்ல பார்க்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோ அர்ச்சனா. தேங்க் யூ. ஓகே, குட். ஃபைன். எதுவும் டவுட் இல்ல அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணிடலாம் நம்ம. அவங்க ஜெனரேட் பண்ணி காமிச்சிடலாம் பண்டில் மட்டும். அந்த லாக் போங்க ஸ்ரீ. யா, ஜெனரல் கிளிக் பண்ண ஓகே, லாக் அவுட் ஆயிடுச்சு. லாகின் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். அது இல்ல, அது ஆக்சுவலி அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிமோட் போர்ட்ல கூட காமிப்பாங்க. அதுலயும் சேம் தான். சோ அதுல பண்றது நீங்க பண்ணலாம். இதுல வி சென்டர்ல எப்படி பண்றதுன்ற சொல்றேன். வி சென்டர்ல போயிடுங்க. வி சென்டர் போங்க, அந்த ESXi ஹோஸ்ட் போங்க. ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. யா, ஆக்ஷன் கிளிக் பண்ணீங்களா? கீழே வாங்க, கீழே வாங்க. கீழே 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 எக்ஸ்போர்ட் சிஸ்டம் லாக் இருக்கா? எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட். இதுதான். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் லாக் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாக் எப்படி எடுக்கிறது அப்படின்னு லக்ஷ்மி கேட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான தான். இதுலயும் எடுக்கலாம், ஹோஸ்ட் யூஐ மூலியமாவும் எடுக்கலாம், ரிமோட் போர்டு மூலியமாவும் எடுக்கலாம், பிளஸ் புட்டி மூலியமாவும் எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வி சென்டர்ல எடுப்போம். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன VMware கேட்கும் அப்படின்னா, எனக்கு நான் இப்போ வந்து டெல் ஹார்ட்வேர் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டான், என்னோட ஹார்ட்வேர்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா VMware கிட்ட லாகின் பண்ணுவேன். சப்போர்ட் லாகின் பண்ணும்போது அவன் என்ன கேட்பானா, எனக்கு வந்து ஹோஸ்ட் லாக் கொடு, வி சென்டர் லாக் கொடு அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வி சென்டர்ல இருந்து லாக் எடுத்து கொடுப்பேன். ஸோ அவனால கரெக்டா அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் லாக் பண்றது. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அர்ச்சனா. யா, தேங்க் யூ லக்ஷ்மி. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ அர்ச்சனா. ஓகே, கிரேட். தென் க்ளோஸ் பண்ணலாம். தேரி ஓகே. ஐ திங்க் நாளைக்கும் கிளாஸ் நான் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தேரி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் அர்ச்சனா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹோல்ட் ஆன். அவங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ற வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு கிட்ட. ஓகே. ஹலோ. தேரி கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. நீங்க பண்ணிடு. ஓகே ஓகே. பை பை. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க.